جعلته قبلة لعبادك وأكرمت بجواره من اخترتهم من عبادك. யா அல்லாஹ், உனது அடியார்கள் எதனை நோக்கி தொழுவதற்காக கிப்லாவாக ஆக்கி அதற்கு ஊழியம் செய்கின்றார்களோ, உன்னுடைய அடியார்கள் இருந்து நீ யாரை தேர்ந்தெடுத்தாயோ அவர்களை கண்ணியப்படுத்தி அதன் அருகாமையிலே நீ குடியிருக்க வைத்தாயோ, அத்தகைய புனிதமிக்க காபத்துல்லாஹி ஷரீஃபை அதனுடைய புனிதத்தை கொண்டு உன்னிடத்திலே கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்களது புனிதமிக்க 2 ஹரம்களாகிய காபத்துல்லா ஷரீஃபையும் ரவுலா ஷரீஃபையும் அவற்றை சுமந்து நிற்கும் மக்கத்துல் முக்கர்ரமா மதீனத்துல் முனவ்வரா இவைகளை நீ பாதுகாத்து மேன்மைப்படுத்தி சங்கைப்படுத்துவாயாக. وَنَتَوَسَّلُ إِلَيْكَ بِالنَّبِيِّ الْأَمِينِ وَبِسَائِرِ الْأَنْبِيَاءِ وَالْمُرْسَلِينَ أَنْ تَنْصُرَ الْمُؤْمِنِينَ عَلَى الْكَفَرَةِ أَعْدَاءِ الدِّينِ. யா அல்லாஹ், நன்னம்பிக்கையும் நாணயம் மிக்க எங்களுடைய தலைவர் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் ஏனைய பரிசுத்தமான நபிமார்களை கொண்டும் உனது மார்க்கத்தினுடைய எதிரிகளுக்கு கேடாக நீ மூமின்களுக்கு உதவி செய்வாயாக. اللهم انصرهم نصرا تعز به الدين وتنجز به وعدك وقال حقا علينا نصر المؤمنين آمين. اللهم انصر المسلمين عليهم على ممر الأعوام والسنين. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு உதவுவது தன் மீது கடமை என்று சொன்ன ரப்பே ரஹ்மானே, அத்தகைய உதவியை உனது மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி உனது வாக்கை நிறைவேற்றி வைக்குமே, அத்தகைய உதவியை முஸ்லிம்களுக்கு சாதகமாக எல்லா காலத்திலும் குறிப்பாக இந்த வேளையிலே நீ தந்தருள் புரிவாயாக. அரபு நாடுகளுக்கு மத்தியிலே நல்ல ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய உடைமைகளை அவர்களின் உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஈமானிய உணர்வை கொடுப்பாயாக. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم واجعل في قلوبهم الإيمان وثبتهم على ملة رسولك صلى الله عليه وسلم وأوزعهم أن يوفوا بعهدك الذي عاهدتهم عليه. யா அல்லாஹ், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் எல்லோருடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. அவர்களுடைய இதயங்களுக்கு மத்தியிலே அன்பையும் ஒற்றுமையையும் ஈமானை உறுதியையும் நீ தருவாயாக. உனது தூதருடைய மார்க்கத்திலே அவர்களை உறுதியாக ஆக்கிப்பாயாக. சுன்னத் வல் ஜமாத் கொள்கையிலே எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீ மிக வலிமையாக ஆக்கிப்பாயாக. وانصرهم على عدوك وعدوهم إله الحق وجعلنا منهم. اللهم انت انصر لنا انتصارك لأحبابك على أعدائك. اللهم لا تمكن الأعداء فينا ولا منا ولا تسلط علينا بذنوبنا. اللهم قنا الأسواء ولا تجعلنا محلا للبلوى. اللهم آتنا عمل الرجاء وفوق العمل. யா அல்லாஹ், உனக்கும் முஃமின்களுக்கும் பகைவர்களான அவ்விசுவாசிகளுக்கு மாற்றமாக உதவி செய்து எங்களையும் உண்மையான விசுவாசிகளாகவும் நீ ஆக்கி அருள்வாயாக. உனது எதிரிகளுக்கு மாற்றமாக உனது நண்பர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் இருந்தோ நீ பகைவர்களுக்கு இடமளித்து விடாது. எங்களுடைய பாவங்களின் காரணத்தால் எங்கள் மீது நீ பகைவர்களை சாட்டி விடாது. தீமைகளை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. கொடிய சோதனை இறங்கும் தளமாக எங்களை ஆக்கிவிடாது. எங்களுடைய மேலெண்ணங்கள் ஆதரவுகள் தேவைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நீயே பூர்த்தி செய்வாயாக. யாமம் பிஃபதுலிஹி நஸ்அலுக இலாஹில் அஜல் அஜல் அல் இஜாபத்தல் இஜாபா. தனது கிருபையால் அடியார்களுக்கு அபயம் அளிப்பவனே, எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு நீ உடனே பதில் அளிப்பாயாக. யாமன் அஜாப நூஹன் ஃபீ கௌமிஹி யாமன் நஸர இப்ராஹீம் அலா அஅதாயிஹி ويامن رد يوسف على يعقوب ويامن كشف ضر أيوب ويامن أجاب دعوة زكريا ويامن قبل تسبيح يونس بن متى. யா அல்லாஹ், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
துஆவை ஏற்றுக்கொண்ட ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய துஆவையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. பகைவர்களுக்கு கேடாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை கபூல் செய்த ரப்பே, எங்களுக்கும் நீ உதவி செய்வாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டவனே, அவர்களை துஆவை கபூல் செய்தவனே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீட்டி கொடுத்தவனே, எங்களிலே பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களை ஒன்று சேர்ப்பாயாக. குடும்பங்களுக்கு மத்தியில நல்ல ஒற்றுமை நிலைநாட்டுவாயாக. எல்லோரும் சகிப்புத்தன்மையுடன் ஆக்கிப்பாயாக. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தருவாயாக. குடும்பத்தில் மத்தியில நல்ல சுமூகத்தை ஏற்படுத்துவாயாக. பரக்கத்தை தருவாயாக. ஒருவரை நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிணியை நீக்குவேனே, எங்களிலே எத்தனையோ மக்கள் ஆஸ்பத்திரியும் வீடுமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவாயாக, அவர்களுடைய நோயை நீக்குவாயாக. புலப்படாத பல்வேறு நோய்களால் சங்கடப்படுகின்றார்கள் என்று எங்களது பச்சிலம் குழந்தைகள் புது புது நோய்களால் அவர்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். யா அல்லாஹ், நாயனே அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. நாயனே அவற்றின் ரகசியத்தை நீயே மிக்க அறிந்தவன். ஆனால் தாய் அன்பை விடவும் நீ மிக்க மேலானவன். நீ அவர்களுக்கு நிறைவான ஆவியத்தை தந்தல்வாய் ரப்பே ரஹ்மானே. ஆபரேஷன் என்று உறுதி செய்யப்பட்ட நிலையிலே எந்த ஆபரேஷனும் இல்லாமல் நல்ல சுகத்தை கொடு யா அல்லாஹ், நல்ல சுகத்தை கொடு யா அல்லாஹ். நாங்கள் யாரிடம் போய் கேட்போம்? எங்களுக்கு எந்த கதியும் இல்லை ரப்பே ரஹ்மானே. முழுமையான ஆரோக்கியத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. நீயே அருளாளன், நீயே கொடுக்க இருக்கின்றாய் யா அல்லாஹ். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக கொடுத்தவனே, எங்களை எத்தனையோ மக்கள் குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கு நல்ல குழந்தையை கொடு, சாலிகான குழந்தை கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் நீ வழங்கி அருள்வாயாக. எங்களுடைய மக்களிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு சுகப்பிரசவத்தையும் சாலிகான குழந்தையாகவும் உறுப்புகளிலே கூடுதல் குறைவில்லாத அழகான குழந்தையாகவும் நீ தந்தருள்வாயாக. அவர்களை ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, பட்டதாரிகளாக, வியாபாரிகளாக, நாட்டை நிர்வகிக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளாக, எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய நல்லடியார்களாக, சாலிஹீன்களாக நீ ஆக்கியவர்கள் ரஹ்மானே. எத்தனையோ பிள்ளைகள் வழி தவறி இருக்கின்றார்கள். அவர்களை இந்த வழிகேட்டை விட்டும் எங்களுடைய பிள்ளைகள் நேரான வழியிலே செல்வதற்கு நிமித்தி விடுவாயாக. அவர்களுடைய ஹிஃபுலை நீ உறுதிமிக்க ஹிஃபுலாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய மக்களை எங்களை கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக, கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக.